ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா ரெண்டும் கட்ட நிலைமையில் விஜய் பார்வதி இருக்காங்க. இப்போ நடுராத்திரி ஆகிடுச்சு, சண்டே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அமித் வந்துட்டு விஜய் பார்வதி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. என்னென்னா மறுபடியும் பொது மன்னிப்பு கேளு விக்ரம் கிட்ட போய் அப்படின்றாரு. விக்ரம் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இவர் என்னென்னா விஜய் பார்வதி இன்னும் மோல்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறாரா இல்லை என்ன பண்ணுறது தெரியல. ரொம்ப தங்கமான மனுஷனாக தெரியுது, அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி அவரோட கண்ணுக்கு வந்துட்டு அன்பு கேங் வந்து ரொம்ப உத்தமரெலாம் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பண்ணுறதை வந்துட்டு அவர் பார்க்குறாரு. இப்போ என்னென்னா சாண்ட்ரா பிரஜன் அவங்களாம் வந்து ஒன்று யூஸ் பண்ணுறாங்க பார்வதி. அவன் நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கமருதீன் பற்றின விஷயங்கள் வருது. அவர் கேட்குற, நீ தான் முடிவு எடுத்துட்டல, கமருதீன் கூட பேச மாட்டோம், இது இப்போ நீ எதுக்கு இன்றைக்கி போய் அவர் கூட உட்கார்ற, ஏன் நீ பேசுகிற, அவள் பேசாத விட்டுரு, இதையே இழுத்துட்டு போகிற அப்படின்னா, இல்லை அவள் இன்றைக்கி என் கூட வந்து உட்காந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதை உடனே அவளுக்கு பொறுக்காமல் அவன் வந்து கோச்சிட்டா போல இருக்குது, திரும்ப வந்துட்டு அவன் வந்து அரோராக்காக யோசிக்கிறான், என்ன பண்ணுறதே தெரியல. இவன் தானே வந்து 2 பேருக்கும் சேர்ந்து டைம் கொடுக்கணும். அப்போ கூட விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேருக்கும் அவன் தானே டைம் கொடுக்கணும், ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரோரா என்ன பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க விஜய் பார்வதி. இதுலேருந்து தெரியலையே யாரோட கேரக்டர் எப்படி இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பொண்ணு இது வரைக்கும் அரோரா பற்றி பேசவே இல்லை. அந்த ஆபாச குறியீடுன்ற ஒரு விஷயம் அது திவாகரால் வந்து ஒரு 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 ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நடந்துச்சு, ஏதோ ஒரு வகையில் இது இருந்துச்சு. ஆனால் இவங்க அரோரா எடுத்து வைக்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லையே, ஃபுல்லாக கற்பனை. அரோரா பற்றி இந்த பொண்ணு பேசவே இல்லை. ஆனால் அரோரா இந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. காலையில் எழுந்திருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி, தூங்கும்போது விஜய் பார்வதி, குளிக்கும்போது விஜய் பார்வதி, பல்லு விளக்கும்போது விஜய் பார்வதி, என்னையா இது, டீ குடிக்கும்போது விஜய் பார்வதி, சைக்கோ பைத்தியமாகிடுவாங்க பொழுது விஜய் பார்வதி விஜய் பார்வதி விஜய் பார்வதின்ட்டு. ரொம்ப மோசங்க அப்பா. ஆனால் இங்கே வந்துட்டு நீ ஏன் பார்வதி ஒரு நல்ல முடிவு எட, ஏன் அவங்ககிட்ட போகிற, நீ இப்போ போகிறதுனால தானே அவன் பாரு எப்படி இருக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அழுகுறாங்க. அது என்னால் எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது 2 கட்ட நிலைமை. அவங்க சரி முடிவு எடுத்துகிட்டு போயிடறாங்க. நேற்று காலையில் கூட சொல்லியிருப்பாங்க இந்த கேமரா முன்னாடியே, அம்மா இல்லைம்மா நான் முடிவு பண்ணிட்டேம்மா, இனிமேல் இதுதாம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் பக்கத்தில் வந்து உட்காந்தவொடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் அந்த பிள்ளை என்ன பண்ணுன்ற மாதிரி அவங்களும் மனசு வச்சிட்டாங்க. இவருக்கும் இருக்குது எதுக்காக. அப்புறம் அந்த அரோரா அந்த அம்மாவுக்கு ஒரு குட் பையை சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட கேமை விளாண்டுட்டு போகலாம்ல, அதை பண்ண மாட்டுறாங்க. இவர் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால், பனை மரத்தில் ஒரு குத்து தென்னை மரத்தில் ஒரு குத்துன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு தேவையில்லாத வேலைகள். ஆனால் ஃபுல்லாக மன உளைச்சல் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அரோராக்கு தான். ஏன்னா விஜய் பார்வதி வந்து நல்ல கிளியர் மைண்டாக இருக்காங்க. இதை நினச்சி உருகிற ஆளும் கிடையாது. அந்த நேரத்துக்கு பேசுவாங்க, அதோடு அவள் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார், சாண்ட்ரா அவங்களாம் வந்து உன்னை யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு தெரியல, நீ தான் வந்துட்டு இந்த நாமினேஷன் விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணுற நிலைமை எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அவங்களும் வந்துட்டு இல்லை நானும் சொன்னேன் அப்படின்ட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. அங்கே போய் சொல்லலை பாருங்கள், அதுதான் வந்துட்டு விஜய் பார்வதி, புரியுதுங்களா. அங்கே வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாடி போகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு ஆமாம் நான் தான் சொன்னேன், இதில் என்ன இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குன்னா சண்டைக்கு வாங்க, நான் ரெடி. சூப்பர். சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். காலையில் தான் நம்ம பேசியிருப்போம், கமருதீன் அழகாக வந்து பேசியிருப்பார், நல்லா போச்சு. உடனே இந்த அரோரா வந்து ஆனால் ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க. ரொம்ப கேவலமாக கமருதீன் இவ்வளோ கேவலமாக, அதாவது நம்மளுக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குல்ல, அந்த மான மரியாதை இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட் வருது கமருதீனுக்கு. அந்தளவுக்கு அவர் பேர் சாரி இனிமேல் நான் போக மாட்டேன். ஏங்க அந்த பொண்ணுக்கு நீங்கள் பயப்படுறீங்க, ஐயோ கடவுளே. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.